ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை மதியானமாக வாய்க்காமேட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். ரோட்டு மேலே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து அப்பப்போ வருவோம். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. நல்ல வெயில், எங்களுக்கு பக்கம்தான், அதனால தெரியல. டக்குன்னு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பாடு வாங்கியாச்சு. இந்த கோயிலில் ஸ்பெஷலே வந்து என்னை பொறுத்தளவு கலவைக்காய் சாம்பார் தான் சொல்லணும். ஒரு நாள் சாம்பார் வைக்கும்போதே ஒரு 5-6 காய்க்கு மேலே போட்டு தான் வைப்பாங்க. என்னென்ன காய் அன்றைக்கி கிடைக்குதோ அந்த காய் எல்லாமே அன்றைக்கி சாம்பாரில் போட்டுருவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சாம்பாரில் காலிஃப்ளவரும் கூட போட்டிருந்தாங்க. ஆனால் நம்மளாம் காலிஃப்ளவர் போட்டு சாம்பார் வச்சதில்லை. நீங்கள் வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் வச்சதில்லை. சும்மா வீட்டில் இருக்கும்போதே ஐஸ் வாங்கிட்டு வந்து தருவாங்க. இப்போ நம்ம வெயிலில் வந்துருக்கோம், திரும்பி வெயிலில் போகிறோம், ஐஸ் சாப்பிடாம எப்படி அப்படின்ட்டு குல்ஃபி வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாச்சு. கிளம்பலான்ட்டு வண்டிக்கிட்ட போய் செப்பல் போடலான்ட்டு போகிறோம். இன்னும் கிளம்பியாச்சு, எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரல விளையாடுறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாடுறக்கெல்லாம் வேண்டாம், வா வீட்லேயே இருக்குதல்ல அப்படின்னா, வீட்டில் எது இல்லையோ அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீக்ஷித் சொல்கிறான். சாப்பிட்டு வந்தாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, போகலான்னா பொம்மை வாங்கின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதனால் 50 ரூபாய்க்கு 2 பேருக்கு சேர்த்து தான் வாங்கி தருவேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். 100 ரூபா கொடுத்துட்டாரு. அங்கே போய் இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு 60 ரூபா சொன்னாங்க, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. நான் நினச்சி 100 ரூபாய்க்கு செலவிட்டு வந்துடும் தான் நினச்சி போனேன். பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு விளையாண்டு காமிமா அப்படின்னு சொல்லி சொன்னால், நானும் ஹஸ்பண்டு தான் விளையாண்டோம். எங்களுக்கே விளையாட தெரியாது, அவருக்கு விளையாட தெரியுமாம்மா, ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் சும்மா அடித்தேன், கையில் வச்சு அடித்தேன். நான் அடிச்சுடுறத மட்டும்தான் போகுது, திரும்பி அவர் அடிச்சுடுறத என்னால் அடிக்கவே முடியல. ஒன்று அடித்து அதுவே சூப்பர் அப்படின்ட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு வந்து இட்லியும் கலம்பு சட்னியும், அது கூட காலையில் வச்சு பேரண்ட் சட்னியும் இருந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம்.